சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியா எதுப்பா சொல்றான்? மணிமேகலை. அந்த கடைசி பாட்டு வரி என்ன செய்யுது? சிலப்பதிகாரத்தின் ஒரே எரிய பொருள் முற்றும் அப்படின்னு முடியும். சரிங்களா? அப்ப சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி எதுதான்? மணிமேகலை தான். அதனாலதான் என்ன சொல்றான்? இரட்டை காப்பியங்கள் என்று நம்ம சொல்றோம். சரிங்களா? மணிமேகலை எந்த சமய நூல்பா? பௌத்த சமய நூல். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள்ல பௌத்த சமயத்தோட நூல் எதுப்பா? குண்டலகேசி. குண்டலகேசி எழுதியவர் யாரு? நாதகுத்தனார். மணிமேகலை எழுதியவர் யாரு? சீத்தலை சாத்தனார். சிவசிந்தாமணி எழுதியவர் யாருப்பா? திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ் கவிஞர்களின் இளவரசன் யாருன்னா திருத்தக்க தேவர். இந்த குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் தான் நீலகேசி. இந்த நீலகேசி என்னது? ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் வர்க்க நூல் எதுப்பா? நீலகேசி தான். தமிழின் முதல் தர்க்க நூல். சரிங்க, தமிழின் முதல் தர்க்க நூல் எதுனா நீலகேசி தான். அப்ப தொடர்ச்சியா இருக்கிறது எதுனா மணிமேகலை தான். ஏன்னா கோவலன் மாதவிக்கு பிறந்த மணிமேகலையினுடைய கதாமாந்திரம் தான் அடுத்து தொடர்ச்சியா வரும். அவங்க அச்சையை பார்த்துட்டு எப்படி மீட்டுறாங்க, அறச்செயல்களை எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பசிப்பினி போக்கிய பாவை யாருப்பா? மணிமேகலை. சரிங்களா? பசிப்பினி மருத்துவர் யாருன்னா வள்ளலாறு. பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னா மணிமேகலை. மணிமேகலை வெண்பா எழுதியவர் யாரு? பாரதிதாசன். அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன். அதனால மணிமேகலை ஆன்சர் அடிச்சு கூடாது. மணிமேகலை வரைக்கும் அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மணிமேகலை வெண்பா என்றால் பாரதிதாசன். மணிமேகலை என்றால் சீத்தலை சாத்தனார். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, குறுந்தொகை நூலின் பாவகை யாது? சரிங்களா? ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பொதுவா சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 15 மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னவானது? ஆசிரிய பாவால் ஆனது. அப்ப ஆசிரியப்பா என்னப்பான்னு சொல்லுவான்? அகவற்பா அகவலோசை உடையதா தான் அமைஞ்சிருக்கேன். ஆசிரியப்பாவுக்கு சிறப்பு என்னப்பா? ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஈற்றுச்சீர்ல எதுலப்பா முடியும்? ஏகாரத்துல முடியும். சரிங்களா? அதனால குறுந்தொகை 8 தொகை நூலான குறுந்தொகையின் பாவகை எதுனா எதுப்பா? அகவற்பா. ஆசிரியப்பா அகவற்பா உடையது. 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் என்னது? வெண்பாவாலானது. 15 கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாவாலானது. முதல் வெண்பா காப்பி என்ன சொல்லியிருக்கான்? நலவெண்பா. சரிங்களா? முதல் வெண்பா காப்பி எதுனா நலவெண்பா. சரிங்களா? நம்ம தமிழ்தாய் வாழ்த்து எதாலான எந்த பாவாலானதுப்பா? பக்ராலிசை கொச்சக கலிப்பா. நம்ம தமிழ்தாய் வாழ்த்து நீராடும் கடலுத்த எந்த பாவையை சேர்ந்தனா பக்ராலிசை கொச்சக கலிப்பா. என்ன ராகம்பா பார்த்தா? மோகன ராகம். எத்தனை வினாடிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும்? 55 வினாடிகள்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, துடியன் நாயினின் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? யாரை பத்தி சொல்றாங்க? குகனை பத்தி சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றாங்க? குகனை பத்து. அடியன் நாயினும் தோல் செருப்பு போல நம்ம கூட இருக்கிறவன். அந்த அளவுக்கு பேரன்பை உடைய யாருப்பா? குகன். துடி என்னும் பறையேந்தியவன். சரிங்களா? துடி என்னும் பறையேந்தியவர் யாரு? குகன் வருவாரு. சரிங்களா? சிறுங்கி பேரம் அவர் எந்த நகர ஆட்சி, எந்த பகுதி ஆட்சி செஞ்சிருப்பாரு? கங்கை நாட்டு தோணிக்கு தலைவன். 1000 அம்பி 1000 படகுகளுக்கு தலைவன் யாருனாலும் குகன் தான். சரிங்களா? சிறுங்கி பேரம் என்ற நகரத்தை என்ன செஞ்சிருப்பாரு? ஆட்சி செய்வார் குகன். சரிங்களா? மிகச்சிறந்த ஒரு நண்பனை யாருடைய நண்பனா இருப்பாரு? ராமனுடைய நண்பனா இருப்பாரு. சரிங்களா? ராமனுடைய நண்பரா இருப்பார். ராமன் என்ன சொல்லியிருப்பாரு? குகனால இனி 4 பேர் நாங்க ஒன்னால எத்தனை பேர் ஆயிட்டோம்? 5 ஆனோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஹனுமன் கம்பராமாயணத்துல சுந்தரகாண்டம் யாரை பத்தி முழுக்க அனுமனை பத்தி தான் சொல்லுது. என்ற சுந்தரன் யாருப்பா? அனுமன். ராமன். சரிங்களா? ராமன் லக்குவன் என்ற வடமொழி பெயர்கள்லாம் தமிழ் படுத்திய நெறி என்னதுப்பா? தொல்காப்பிய நெறி. சரியா? தொல்காப்பிய நெறி. அந்த தொல்காப்பிய நெறி என்றவர் யாருப்பா? நம்ம கம்பர். சரிங்களா? வடமொழி பெயர்கள் தமிழ் எழுதும்போது தமிழ்ல தான் எழுதியிருப்பார். ராமன்டா ராக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாரு? ஈ வந்துரு. சரிங்களா? ராக்கு முன்னாடி ஈ வந்துரு. லட்சுமணன் எப்படி எழுதுறாரு? லக்குவன் என்று தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? யாருப்பா? நம்ம கம்பர். சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நற்றிணை, பரிபாடல் இதெல்லாம் என்னதுப்பா? 8 தொகை. சரியா? குறிஞ்சி பாட்டு 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு, 15 மேற்கணக்கு. அதுக்கடுத்து தோன்றியதுப்பா 7வது எழுதியவர் யாருப்பா? கணித மேதாவியார். 15 கீழ்கணக்கு நூல்கள் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனைப்பா? 3. திருகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. சரிங்களா? அதுல 6 மருந்து பொருள். ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு மிளகு, திப்பிலி என 6 மருந்து பொருட்கள் கொண்டதுதான் எது? ஏலாதி. அது கண்டங்கத்திரி, சிறுவெழுதுணை, சிறுமல்லி, பெருமொழி, நெருஞ்சி எதுப்பா? சிறுபஞ்சமூலம், சுக்கு மிளகு, திப்பிலி, திரிகடுகம். சரியா? குறிஞ்சி பாட்டு ஆரிய அரசன் யாழ் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்து பாடியது. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்து கபிலர் பாடியது என்னதுப்பா? குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டுல எத்தனை பூக்கள் இருக்கு? 99 பூக்கள் இருக்கு. சரிங்களா? 8 தொகையில முதல் நூல் எதுப்பா? நற்றிணை.
எட்டுத்தொகையில் அகமா புறமா அகமும் பகச்செய்தியும் புறச்செய்தியும் கலந்த நூல் எதுனா பரிபாடல். உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் எதுப்பா பரிபாடல். மதுரையை தாமரை மலரோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுனால பரிபாடல். 10 பண்ணில்லை பரிபாடலில் தாளம் இல்லை என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த 5 பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனா நாலடியார்ப்பா. முத்தரையர்கள் சரிங்களா, அவங்கள பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுனா நாலடியார் தான் சொல்லியிருக்கு. 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல். திருக்குறளுக்கு அடுத்து புகழ் பெற்ற 14 கீழ்கணக்கு நூல் எதுப்பா நாலடியார். சரிங்களா? இன்னா 40 சரிங்களா, இன்னா 40 எழுதியவர் யாருப்பா கபிலர். எத்தனை இன்னா செயல்கள் சொல்லியிருக்காங்க? 164 இன்னா செயல்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நான்மணிக்கடிகை, மணி போல 4 கருத்துக்கள். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு மோதின் புகழ்சால் உணர்வு என்று சொல்லக்கூடிய நூல் எதுப்பா நான்மணிக்கடிகை. சரியா? எழுதியவர் யாருப்பா விளம்பி நாகனார். சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி, பொறுப்பாலின் இயல்கள். சரிங்களா? அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என திருக்குறள் எத்தனை பிரிவுகள் உடையதுப்பா 3 பிரிவுகளை உடையது. மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு? 9 இயல் இருக்கு. அதுல அறத்துப்பால் என்னப்பா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் 4. சரிங்களா? பொறுப்பால் என்னப்பா அரசியல், அங்கவியல், ஒளிபியல். சரிங்களா? கலவியல் கற்பியல் எத்தனைப்பா எதுப்பா இன்பத்துப்பால். சரிங்களா? கலவியல் கற்பியல். பாயிரவியல் எத்தனை அதிகாரம்ப்பா 4. இல்லறவியல் 20, 13, 1. சரிங்களா? அதே மாதிரி அரசியல் 25, 32, 13. ஒளிபியல் எத்தனைப்பா 13. சரிங்களா? அதே களவியல் எத்தனைப்பா 8, கற்பியல் எத்தனைப்பா 17, 17, 8, 25. அறத்துப்பால்ல 38, பொருள்பால் எத்தனைப்பா 70, இது ஒரு 25. மொத்தம் எத்தனைப்பா 133 அதிகாரங்களை கொண்டுதான் நம்ம திருக்குறள். சரிங்களா? இதுல வேறுபட்டதுன்னு கொடுத்து கூட அறத்துப்பால 3 இயல் கொடுத்து பொறுப்பால 1 கொடுத்து வேறுபட்டதுன்னு கேட்கலாம். அல்லது பொறுப்பால 3 கொடுத்து இன்பத்துப்பால் கொடுத்து இது வேறுபட்டதுன்னு கூட கேட்கலாம். அப்ப அறத்துப்பால பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இன்பத்துப்பால பொறுப்பால அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இன்பத்துப்பால களவியல் கற்பியல். தெளிவா பார்த்து வச்சுக்கிறேன். இல்ல சம அளவு அதிகாரம் கொண்டவங்கள் எது துறவரவியலும் ஊழியலும். எத்தனைப்பா இருக்கு? 133 அதிகாரங்கள்ல எந்த இயல்கள்ல சம அளவு அதிகாரங்கள் இருக்கு? துறவரவியல்ல 13 அதிகாரம், ஒளிபியல்ல 13 அதிகாரம். எந்த இயல் குறைந்த அதிகாரங்களை கொண்டதுன்னு கூட கேட்கல. இதுப்பா ஊழியல் மட்டும்தான் ஒண்ணுதான் இருக்கு. எந்த இயல் 133 அதிகாரத்துல எந்த இயல் அதிகமான அதிகாரங்களை கொண்டிருக்கு? அங்கவியல். சரியா? இதுதான் அமைச்சியல்னு கூட சொல்லுவோம்ப்பா. அங்கவியலுக்கு அமைச்சியல் எத்தனைப்பா 32. சரிங்களா? அதனால எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆனா நம்ம படிச்சு வச்சது ஒண்ணுதான். அதை எப்படி பயன்படுத்துறது அந்த டயத்துல நமக்கு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அடுத்து 7 வேய்புரை தோல் என்று ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ன்னு என்னப்பா மூங்கில்பா. மூங்கில் போன்ற தோல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல ஒண்ணு மேல வேய்னா என்னன்னா மூங்கில். சரிங்களா? அப்ப வேய்புரை தோல்னா மூங்கில் போன்ற தோலை உடையவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்ல வரும். அப்ப வேய்னது மூங்கில். சரிங்களா? அதே மாதிரி மூங்கில் என்ன சொல்லியிருக்கான்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் எதுப்பா மூங்கில் தான். அதே மாதிரி பனை. சரிங்களா? டன்னகரம் 3 சுழி நெய்னா எதை குறிக்கும்பா மூங்கில குறிக்க. 2 சுழி நெய்னா ரன்னகரம்னா என்னப்பா பனை மரம். 3 சுழி நெய் வந்தா என்னதுப்பா மூங்கில். அதே மாதிரி களை. சரியா? கரும்பையும் குறிக்கும் மூங்கிலும் குறிக்கும். சரிங்களா? களை கரும்பையும் குறிக்கும் மூங்கிலும் குறிக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து 8 பிறவினை தொடரை காண்க. பிறவினை ஏற்கனவே நம்ம சொல்றோம். தன்வினைனா நம்ம செய்யறது, பிறவினைனா பிறவருக்கு செய்விக்கிறது. அப்ப 4 வார்த்தையும் பாருங்க. அப்ப கற்றால்னா அதனுடைய பிறவினை. கற்பித்தால், படித்தான் படிப்பித்தார், வரைந்தான் வரைவித்தான். அப்ப பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்ப எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப பிறவினை. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 9 தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நேர்குற்று வாக்கியம், அயர்குற்று வாக்கியம் இருக்கு. நேர்குற்று வாக்கியம் பொறுத்த வரைக்கும் இரட்டை மேற்கோள் குறிகள் இடம்பெறும். தன்மை முன்னிலை இடப்பெயர்கள் அப்படி இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஒரு கூறிய செய்தி அவ்வாறே இடம்பெறுவது அது நேர்குற்று வாக்கியம். ஒருத்தர் கூறியதை மற்றொருவர் கூறு மாதிரி சொல்றது என்னது? இப்ப தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இப்ப என்ன சொல்லியிருக்காரு அங்க? நேர்குற்றுன்னா என்ன இருந்திருக்கேன்? ஆசிரியர் மாணவர்களிடம் தாய்மொழியை உயிரையை போற்றுமாக கூறினார் அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் சொன்னது அவரே சொல்றது நேர்குற்று. இத ஆசிரியர் சொன்னார்னு இன்னொருத்தர் சொல்ற மாதிரி. சரிங்களா? தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். அப்ப அவர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்ற மாதிரி என்ன வாக்கியம்? அயர்குற்று வாக்கியம். அயலார் கூறுவது போன்று இருப்பது அயர்குற்று. நேரடியா சொல்வது நேர்குற்று. நேர்குற்று வாக்கியத்துல மேற்கோள் குறிகள் இடம்பெறும். அயர்குறு வாக்கியத்துல மேற்கோள் குறிகள் என்ன செய்யாது? இடம்பெறாது. சரிங்களா? அப்ப என்ன வாக்கியம்ப்பா? அயர்குற்று வாக்கியம். எதிர்மறை வாக்கியம் என்னன்னா எதிர்மறையா சொல்றது. படித்தான் படிக்கவில்லை.
சரிங்களா. உண்டு இல்லை அப்படின்னு எதிர்மறையை சொல்றது எதிர்மறை வாக்கியம். கலவை வாக்கியம் சரிங்களா. ஆள் நேற்று மழை பெய்ததால் குளங்கள் ஏரிகள் எல்லாம் நிரம்பின அப்படின்னு சொல்றது என்னதுப்பா, கலவை வாக்கியம் சரிங்களா. ரைட்டு. அடுத்து 10 அவன் சித்திரையான் சரிங்களா. சித்திரையான் என்னதுப்பா, சித்திரை என்பது எதை குறிக்குது, காலத்தை குறிக்குது. அப்ப சித்திரையான் என்பது என்னது, காலப்பெயர் சரிங்களா. அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பண்பு குறித்து வந்து அது பண்பு பெயர்ல சொல்லலாம், குணப்பெயர்ல சொல்லலாம். அவன் சித்திரை என்பது எதை குறிக்குதுப்பா, காலத்தை குறிக்குது. என்ன பெயரு, காலப்பெயர் சரிங்களா. அடுத்து 11 வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை சரிங்களா. யாரப்பா, மாணவர்களை சரிங்களா. மாணவர்களை என்ன சொல்றாரு, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க சரிங்களா. அப்ப எத்தனை வேற்றுமை உருபது, இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்த்து எழுதுற மோசம். இப்படித்தான் நம்ம சரியா, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அப்ப ஐ என்பது எத்தனை வேற்றுமை உறுப்பா, இரண்டாம் வேற்றுமை உருபு சரிங்களா. 12 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நாலு ஒரு 2-3 தடவை வாசிட்டோமா சரியா போயிடும் சரிங்களா. மழை மீது மாலை மீது மழையின் மழை பெய்தது நேற்று. அது சென்டென்ஸ் சரியாவே இல்லை. அப்ப என்ன அதுக்கு, நேற்று மாலை மழையின் மீது மழை பெய்தது. அப்ப இந்த கூட்டு என்ன இருக்கு, சரியா இருக்கு சரிங்களா. அப்ப 1க்கு 2 தடவை சரியா வாசினாக்க அது ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பம் ஒன்றும் அவசியம் இல்லை. சரியா பொருள் வருதான் நீங்க சரியா வாசினாக்க வந்துடும் சரிங்களா. அடுத்து 13 சொல்லுக்கேற்ப பொருள் இருக்க. வலிமை சரிங்களா. வலிமை என்னப்பா, திண்மை. 3 வன்மையாக கண்டிக்கிறோம்ன்றோம் சரிங்களா. அப்ப திண்மை என்னப்பா, வலிமை. வன்மை என்று சொல்லிங்கன்னா டன்னகரமா ரன்னகரமாப்பா, இந்த வன்மைன்னா வலிமை சரிங்களா. இதே டன்னகரம் 3 சொல்லி என்னப்பா, கொடைத்தன்மை சரிங்களா. அதான் மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். தமிழ்ல மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைப்பா, 8 சரிங்களா. என்னதுப்பா, சிறப்பழகரம், பொதுலகரம், மேல்நோக்குலகரம் சரிங்களா. வல்லினரகரம், இடையினரகரம், தன்னகரம், டன்னகரம் ரன்னகரம், டன்னகரம். இந்த 8 எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவான், மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவான். அதுல அறிஞர் பொருள் நம்மளுக்கு கேட்பாங்க, நம்மளுக்கு குரூப் 2 கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால தெளிவா பார்த்து அடிக்கணும். இப்ப என்னப்பா, வலிமை சரிங்களா. அடுத்து 14 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மறை சரிங்களா. மறைன்னு என்னப்பா, மான். மறைன்னு என்னப்பா, மான் சரிங்களா. இந்த மறை என்னப்பா, வேதம். நான்மறை சரிங்களா. நான்மறை என்னப்பா, ரிகஜுர் சாம வேதம் அதர்வன வந்து நான்மறை சரிங்களா. அப்ப அந்த மறை வந்து மானை குறிக்கிறது சரிங்களா. அடுத்து 15 ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஜெராக்ஸ் என்பது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுப்பா, ஒளி நகல். ஜெராக்ஸ் என்பது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு பார்த்தோமாக்க ஒளி நகல். ஒளிப்படி இருக்கிறது ஒளி நகல்னு சொல்லணும். ஒளி நகல்பா, படின்னு கூட சொல்லக்கூடாது, ஒளி நகல் தான் தமிழ் சொல் சரிங்களா. அடுத்து 16 மா ஓரெழுத்து. மான்னு என்னப்பா, பெரிய. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னப்பா, பெரிய சரிங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு பொருளை சொல்லக்கூடியதான் ஓரெழுத்து ஒரு மொழி. எத்தனைப்பா, 42. இதுல நெடில் எழுத்துக்கள் எத்தனை, 40. குறில் எழுத்துக்கள் 2. நோ தூ மட்டும் குறிலாக இருக்கு. 42 சொல்லக்கூடிய நூல் எதுப்பா, நன்னூல். யார் சொல்லியிருப்பா, பவனி முனிவர் சொல்லியிருப்பார் சரிங்களா. 17 பைனினம் சரிங்களா. என்ன பிரித்தல், பசுமை கூட்டல். என்ன பைன் வந்தாலே இந்த இடத்துல என்ன வந்து பைந்தமிழ். என்னது, பசுமையை பத்தி சொல்றது. பசுமை கூட்டல் இனம் சரிங்களா. அதான் என்ன சொல்லலாம், பைனினம் என்று நம்ம பிரிக்கலாம். இப்ப மை விகுதி பைனினம் இலக்கண குறிப்பின்னு அடிச்சுன்னு பண்பு தொகை பிரிக்கும் போது மை விகுதி வந்தால் அது மறைஞ்சிருக்கு, மறைந்து வந்தால் பண்பு தொகை. நிறம், அளவு, வடிவம், சுவை 4 பண்புகளை கொண்டு மை விகுதி வந்தால் அது என்ன தொகைப்பா, பண்பு தொகை சரிங்களா. அடுத்து 18 திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் சரிங்களா. நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பேர் என்னதுப்பா, திருத்தொண்டர் புராணம் சரிங்களா. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் சரிங்களா. திருவாசகத்தில் எழுதியவர் யாருப்பா, மாணிக்க வாசகர். திருவாசகத்துக்கு உருவார், ஒரு வாசத்துக்கு உருகார். திருவாசகத்தில் எத்தனை பாட்டுப்பா இருக்கு, 658 பாடல்கள். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது, 100 பாடல்களை கொண்டது. பதிகம் எத்தனை பாடல்பா, 10 பாடல்களை கொண்டது சரிங்களா. திருவிளையாடற் புராணம் சரிங்களா. புராணம்னாலே வரலாறு. திருவிளையாடற் புராணம் சிவனுடைய திருவிளையாடல்கள் 64 பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் திருவிளையாடற் புராணம் சரிங்களா. அடுத்து 19 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூலுது. பொதுவாக 8 தொகை 10 பாட்டு என்னப்பா, ஆசிரியப்பா அகவற்பான்னு சொல்லிட்டான். இப்போ 3 அடி குறைந்தபட்சம் 3 அடி, அதிகபட்சம் 6 அடி. 3 to 6 எதுப்பா, 500. குறுந்தொகை குறைந்தபட்சம் 4 அடி, அதிகபட்சம் எத்தனைப்பா, 8 அடி சரிங்களா. அடுத்ததுல என்ன இருக்கு, நற்றினை. நற்றினை என்னப்பா, 9 அடி குறைந்தபட்சம் 12 அடி. ஒரே ஒரு பாட்டு மட்டும் எத்தனை அடி இருக்குப்பா, 13 அடி இருக்கு. போதனார் என்பவர் பாடிய ஒரே ஒரு பாட்டு மட்டும் நற்றினையில் எத்தனை அடி இருக்கு,
13 அடிகள் கொண்டதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அகநானூறு, சரிங்களா? அகநானூறு 13 அடி முதல் 31 அடி வரை அதிக அடியறைகளை கொண்ட எடுத்தொகை நூல் அகநானூறு. அதனால என்ன சொல்லுவான், நெடுந்தொகை என்று நம்ம அழைப்போம். இங்க 3 டிஜிட் விளையாடை பெருமைப்பா 500 100. சரிங்களா? அடுத்து 20. தவறான இணை எது? சரிங்களா? நம்ம இயற்கை மூலிகை பொருட்கள்ல மருந்து பொருட்கள்ல எது தவறா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கூட என்ன செஞ்சாங்க, குரூப்ல கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கப்பா இந்த மூலிகையை பத்தி. சரிங்களா? அந்த பொருத்துகளை கேட்டிருந்தா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க. தவறான இணை மணித்தக்காளி வாய்ப்புண்ணை குணப்படுத்தும். சரி. முசுமுசுக்கை வேர் இருமலை குணப்படுத்தும். வேப்பங்கொழுந்து மார்பு சளியை போக்கும். அகத்தி கீரை இதெல்லாம் வந்து என்ன, பல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பது எதுப்பா? அகத்தி கீரை. சரிங்களா? தூதுவளை எதுப்பா? தூதுவளை என்ன செய்யும்? குரல் வளத்தை மேம்படுத்தும். தூதுவளை என்ன செய்யும்? தூதுவளை குரல் வளத்தை மேம்படுத்தும். தூதுவளையை ஞான பச்சிலை என்று சொன்னவர் யாருப்பா? வள்ளலார். தூதுவளையை ஞான பச்சிலை என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க வள்ளலார். சரிங்களா? அப்ப அகத்திக்கீரை பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடியதான் அகத்திக்கீரை. சரிங்களா? ரைட், அவ்வளவுதான். மீத்தேர்வனுடைய விடைகளை சரி செய்யறான்னு பார்த்துட்டேன். மேக்சிமம் ரிப்பீட்டடான கொஸ்டின் இதெல்லாம் தெளிவாக மறுபடியும் வந்திருக்கு. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களை என்ன ஆணித்தரம் அடிக்கிறதுக்கான கேள்விகள் தான். திரும்ப உங்களை மறக்கவே கூடாதுக்காண்டி தான் இந்த 8 தொகை இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு இடம்பெற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இதில் எந்த காரணம் கூட நீங்கள் தப்பு செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அதனால அடுத்து 21 to 50 வினாக்களை தெளிவாக கவனிங்க. தெளிவாக படிச்சுட்டே வாங்க, ஈஸியாக அடிச்சிடும். சரிங்களா? என்றைக்குமே உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு துணையாக உங்கள் கல்வி இருக்குது. உங்கள் கல்வி சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் இருக்கோம், கவலைப்படாமல் தெளிவாக படிங்க. உங்களுக்கு துணை நீங்கள் தான், உங்கள் கல்வி தான் உங்களுக்கு துணையாக வர. தெளிவாக படிங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. இப்போ மேக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x is to y equal 2:1 எனில் x square minus y square is to x square plus y square. சரியாங்க? ஸோ விகிதத்தை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ கவனிங்க. அதாவது டேரக்டாவே எடுத்துக்கலாங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1ன்னு சொல்லி நம்ம டேரக்டா வேல்யூ எடுத்துக்கலாம். சரியாங்க? ஸோ x square minus y square is to x square plus y square எடுத்துக்கிறோம். ஓகேவாங்க? அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இங்க என்ன வருங்க? 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் வருமா? ஸோ அப்போ 4 மைனஸ் 1 இங்க என்ன வருங்க? 4 பிளஸ் 1. அப்போ என்ன வரும்? 3:5. சரியா? ரொம்ப யோசிக்கிற கொஸ்டினே கிடையாது. அதிகபட்சம் முடிஞ்சாக்க ஒரு 5 செகண்ட்ல முடிக்கக்கூடிய ஒரு கணக்கு தான். ஓகே, ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் டி. ஓகேவா? ஆன்சர் டி. ரொம்ப ஈஸியான கணக்குங்க. சரியாங்க? இந்த மாதிரி XY வச்சு வரக்கூடிய கணக்குகள் நிறைய கேட்பாங்க. சரியாங்க? நிறைய கேட்பாங்க. ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின், 3.5 அடிப்படையில் விவரித்தால். ஓகேவாங்க? ஸோ 3.5 என்ன செய்ய போறோம்னா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம். சரியாங்க? பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணனாலே ஒரு எண்ணை வந்து நீங்க சதவீதமா மாத்தணும், என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். சரியாங்க? ஒரு எண்ணை வந்து சதவீதமா மாத்தணும், என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கணும். சரியாங்க? அதே சதவீதத்தை நான் நம்பரா மாத்தணும், என்ன செய்யணும்? 100ஆல வகுக்கணும். ஓகே, ஸோ ஒரு எண்ணை வந்து சதவீதமா மாத்தணும்னா சரியாங்க 100ஆல பெருக்கணும். ஓகே, 100ஆல பெருக்கணும் எவ்வளவு கிடைக்குங்க? 350%. எவ்வளவு? 350%. சரியாங்க? ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். சரியாங்க? ஒரு எண்ணை சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கனால ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? சதவீதமா மாறிடும். சரியாங்க? ஸோ 3.5 × 100 எவ்வளவு? 350%. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இன்கேஸ் ஒரு நம்பருக்கு பக்கத்துல சரியாங்க, இப்போ இங்க ஒரு இதை வச்சு சொல்றேன் 35%. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த எண்ணுக்கு கீழே வகுத்தல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 100 இருக்குன்னு அர்த்தம். அதாவது 35/100ன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? எந்த ஒரு எண்ணுக்கு பக்கத்துல சதவீதம்ன்ற சிம்பல் இருக்கோ அப்படின்னா அங்க வகுத்தல் 100 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சொல்றது புரியுதாங்க? வகுத்தல் 100ன்னு அர்த்தம். இப்போ 3.5 இருக்கா? 3.5% என்ன அர்த்தம்? 3.5/100ன்னு அர்த்தம். ஓகே, 100% என்ன அர்த்தம்? 100 வகுத்தல் 100ன்னு அர்த்தம். ஓகேவா? 100 வகுத்தல் 100ன்னு சொல்லி அர்த்தம். இப்போ 350 இருக்கா? 350% என்ன அர்த்தங்க? 350/100ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு எண்ணுக்கு பக்கத்துல சதவீதம் வந்துட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா வகுத்தல்ல 100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஒரு எண்ணை சதவீதமா மாத்தணும்னா என்ன செய்யணும்? அதை 100ஆல பெருக்கணும். சரியாங்க? ஸோ இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின், 3 எண்களின் விகிதம் முறையே 3:4:7 மேலும் அவற்றின் பெருக்கல் பலன் 18,144 எனில் அவ்வெண்கள் யாவை? சரியா? ஸோ இப்போ வந்து கவனிங்க, இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்பர் பெரிய நம்பர். சரியா? நம்பர் எப்படி இருக்கு? பெரிய நம்பரா இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா இந்த இதில் வந்து நீங்க மெத்தட் செஞ்சு போறத விட ஆப்ஷன் வந்து போக முடியுமான்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். கவனிங்க, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது என்ன? 3:4:7ன்னு வரணும். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது 3:4:7 வரும்ன்றதை முதல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க, 7, 16, 13 7க்கும் 16க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது. அப்போ அதை என்ன செய்ய முடியாது? அதில் விகிதம் எடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ பி ஆன்சர் கொடுத்ததுனால அதை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஆன்சருக்கு வாங்க. இங்க வாங்க, இது என்னது? 12, 18, 19. கவனிங்க, ஸோ இங்க வந்து நீங்க 19 என்பது என்னது? ஒரு பகாயன். சரியாங்க? ஒரு பகாயன். அதனால எங்கேயுமே விகிதம் எடுக்க முடியாது. இப்போ கவனிங்களேன், இது 2:3 பிரிக்கலாம் 6ஆல வகுக்கிறப்ப.
6ஆல வகுத்தமாக்கு 2 3 வரும். ஆனா இது 6ஆல வகுக்க முடியாது. அப்ப இதுக்கு விகிதம் எடுக்க முடியாது. இதுக்கு விகிதம் எடுக்க முடியாது. 11 13 16 சரியாங்க. அதுக்கு விகிதம் எடுக்க முடியாது. இப்ப கவனிங்களேன், இங்க மட்டும் தான் விகிதம் எடுக்க மாணிக்கு இருக்கு. இப்ப கவனிங்க, எதை வச்சு விகிதம் எடுக்கலாம்? எல்லாமே என்ன 6ஆல வகுப்படக்கூடிய எண்கள். அப்ப இது 6ஆல வகுத்துருவோம். எல்லாத்தையுமே 6ஆல வகுங்க பாப்போம். எவ்வளவு வரும்? 3, இங்க 4, இங்க 7. ஸோ அப்போ கண்டிப்பாக எதாக இருக்க முடியும்? பி தான் விடையாக இருக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லேருந்து போகிறத கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதாங்க? 3க்குமே ஆன்சர் வரல. ஸோ டேரெக்டாகவே நம்ம பீன்ற ஆன்சர் எடுத்துடலாம். சரியாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். சில நேரங்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 4 நம்பருமே என்ன செய்யலாம்? 3:4:7 வகுப்படக்கூடிய எண்கள், அந்த மாதிரி விகிதம் வரக்கூடிய எண்களாக கூட சில நேரங்கள் கொடுக்கலாம். சரியாங்க. அப்படி கொடுக்குறப்ப என்ன செய்யலாம்னா, நீங்கள் லாஸ்ட் நம்பர் மட்டும் வச்சு கூட பெருக்கி பார்த்து கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ கவனிங்களேன், 8 × 4 எவ்வளோங்க? 8 4 பெருக்குன்னா எவ்வளவு? 32. ஓகே, அடுத்த நம்பர் கவனிங்க, இங்க என்ன இருக்கு? 2. ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்து போயிருக்கிறேன். சரியாங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்து போயிருக்கேன். எனக்கு என்ன வந்துடும்? லாஸ்ட் நம்பர் 4ன்னு சொல்லி வரும். சரியாங்க. 4ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இங்கே கடைசி நம்பர் என்னதான் இருக்கு? 4. நம்ம எடுத்துருக்க நம்பருக்கும் லாஸ்ட் நம்பர் என்னதான் வருது? 4ன்னு சொல்லி வரும். சரியா? இந்த மாதிரி சின்ன ட்ரிக். சரியாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கே அப்ளை பண்ணி பார்க்கனாலும் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இங்க 6 7 பேருக்கு எவ்வளவு வரும்? 6 42. அது மாதிரி இங்க லாஸ்ட் நம்பர் என்னது? 3. பெருக்கி பாருங்க, 2 எவ்வளவு வரும்? 6 வரும். இங்க லாஸ்ட் நம்பர் 6. ஆனால் இங்க லாஸ்ட் நம்பர் என்னது? 4. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் போறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா சொல்றது புரியுதாங்க? இதெல்லாம் வந்து ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். சரி, இதெல்லாம் என்னது? ஷார்ட்டாக நம்ம யோசிக்கக்கூடியது. ஆனால் எப்பயுமே என்ன செஞ்சுக்கிற மெத்தட் தெரிஞ்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? மெத்தட் தெரியாம நம்ம பண்ணுமாக்கு கண்டிப்பாக அங்கே தப்பு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? இப்போ கவனிங்க, 3:4:7. சரியாங்க. ஸோ அதோட பெருக்கல் பலன் வரதுனால இப்போ கவனிங்க, அங்கே என்ன எடுக்கலாம்னா 3x × 4x. அதாவது எண்கள் தெரியாதனால x என்ன சொல்லி கேட்கணும்? மடங்குன்னு அர்த்தம். சரியாங்க. ஸோ 7x ஈக்குவல் எவ்வளவு? 18,144 வரும். ஓகேவா? 3 12 12 84. x × x × x பிறகு எவ்வளவு வரும்? x கியூப் ஈக்குவல் டு 18,144. ஸோ x கியூப் எவ்வளவு வரும்னா 18,144/84. ஓகே. ஸோ 84 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்ன? 7ஆல வகுப்படக்கூடிய ஒரு நம்பர். ஸோ 7ஆல வகுத்தமாக்கும் 1 7 7 14. இங்க 7ஆல வகுப்போம். இங்க எவ்வளவு வருங்க? 7 14. இங்க ஒரு 41னா 7 35. இங்க எவ்வளவு வரும்? அடுத்து ஒரு 6 வருமா? ஓகே, 7 35. இங்க ஒரு 6னா 9 7 63 2. ஓகே. ஸோ இதையும் சுருக்கணமாக்கு எவ்வளவு வந்துருங்க? 4 வாய்ப்பாடால சுருக்கலாமா? ஸோ 4 வாய்ப்பாடால சுருக்கணமாக்கும் 3 12. இங்க என்ன வரும்? 6 24, 4 16, 8 32. அதையும் சுருக்கணமாக்கும் 3 வாய்ப்பாடால சுருக்குவோம். 2 1. இங்க எவ்வளவு வரும்? 6. ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் எவ்வளவு வருங்க? 216 வரும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் எவ்வளவு வரும்? 216 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? கியூபிக் ரூட் ஆஃப். சரியாங்க. ஏன்னா இங்க கியூப் தானே இருக்கு. அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 216. ஆன்சர் எவ்வளவு வரும்? 6ன்னு வரும். சரியாங்க. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? 6ன்னு சொல்லி வரும். சரிங்க. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும்? 6ன்னு சொல்லி வரும். இந்த 6 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கினீங்களாக்கும் 3 18, 4 24, 7 42 கிடைக்கும். சரியாங்க. இது வந்து ஒரிஜினலாக மெத்தட் செஞ்சு செய்யக்கூடியது. ஓகே. ஸோ மெத்தட் தெரிஞ்சுக்கிறது எப்பயும் பெஸ்ட். ஓகேவா? ஏன்னா இதே மாதிரி கேள்வி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஈஸி. நல்லது. அதே மாதிரி பார்த்துமாக்கும் ஷார்ட்கட்டாக யோசிக்க வேண்டியதும் தேவையானது. ஸோ ஆன்சர் இதுக்கு பி. அடுத்த கொஸ்டின், பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. சரியா? பின்வரும் தொடரில் தவறானது. இப்போ கவனிங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிக்குது. சரியாங்க. அதாவது ஒற்றைப்படை. சரி, ஒரே ஒரு இலக்கத்தில் ஆரம்பிக்குது. ஒரே இலக்கத்தில் ஆரம்பிக்குது. சரியாங்க. ஒரு நம்பர்ல ஆரம்பிச்சுங்க எவ்வளவு போகுது? 3 நம்பர்ல போகுது. சரியா? அப்போ கண்டிப்பாக அது என்ன வரிசையாக தான் இருக்க முடியும்? பெருக்கு வரிசையில தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதாங்க? ஏன்னா கூட்டல் வரிசையில போச்சாக்கு ஒரே மாதிரி தான் கூடிக்கிட்டே போகும். ஸோ ஒரு நம்பர்ல ஆரம்பிச்சு 3 நம்பர்ல போறதுனால கண்டிப்பா அது எப்படி தான் இருக்க முடியும்? பெருக்கு வரிசையில போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ கவனிங்க, 1 3 10 21 64 129. ஸோ இந்த மாதிரி எப்படி போகுதுன்னா மடங்குகளாகவே போகுது. இப்போ கவனிங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன செய்யலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிப்போமா? வித்தியாசம் கண்டுபிடிச்சோமா இங்கே எவ்வளோ வரும்? +2. இங்கே எவ்வளோ வருதுங்க? +7. இங்கே எவ்வளோ வருது? +11 வருது. ஸோ இந்த வரிசையை பார்த்தா நமக்கு என்ன செய்யுது? ஒரு வரிசையாக போகலன்றது நமக்கு தெரியுது. சொல்றது புரியுதாங்க? 2 7 11ன்றப்ப இங்கேயுமே பெருக்கு வரிசையிலுமே ஈஸியாக வர்ற மாதிரிக்கு இல்லை. ஏன்னா சில இடங்களை பார்த்தோம்னா இப்போ எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா 2 4 8 16 அப்படி போகுதுன்னா பார்த்தோம்னாக்கா அப்படியும் போகலை. ஆனால் எப்படி போகுதுன்னா 2 7 வித்தியாசமாக நம்பர் போகுது. ஓகே. அடுத்த கான்செப்ட் எப்படி வரலாம்னா, ஸோ இந்த நம்பர் எப்படி பெருக்கியிருப்பாங்கன்னு பார்ப்போம். சரியாங்க. ஸோ 1 இங்கே 3 10 21 64. ஓகே. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2ஆல பெருக்கியிருக்காங்க. 2ஆல பெருக்கி என்ன செய்யறாங்க? 1 கூட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். சரியாங்க. 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்கன்னு எடுத்துக்கிறோம். 2 2 + 1 எவ்வளோ வரும்? 2 + 1 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது கவனிங்க. அடுத்தது என்ன செய்யறாங்க? 3 எதால பெருக்கலாம்? 3ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்கன்னு சொல்லி எடுக்கலாமா? ஏன்னா 3 9 9 + 1 எவ்வளவு? 10. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது கவனிங்க. அடுத்தது என்ன இருக்கு?
2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க சரியாங்க. 5 2 20 20 + 1 எவ்வளவு 21. ஓகே அப்ப அடுத்து எவ்வளவு கூட்டணுங்க? ஏன்னா 2 அதாவது 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க, அடுத்து 3ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க, அடுத்து 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. அப்ப இங்க எவ்வளவு இருக்கணும்? 3ஆல பெருக்கி எவ்வளவு கூட்டணும்? 1 கூட்டணும் சரியாங்க. சோ 21 × 3 எவ்வளவு? 63. 63 + 1 எவ்வளவு? 64. சரியா இருக்கா? ஓகே அப்ப இந்த வரிசை முறை சரியா போய்கிட்டு இருக்கு. அப்ப இதே வரிசை முறையில போகும். அடுத்து கவனிங்க. அப்ப அடுத்து என்ன வரும்? 2ஆல பெருக்கி எவ்வளவு கூட்டணுங்க? 1 கூட்டணுமா? சோ 1 கூட்டமாக்க எவ்வளவு வரும்? 64 × 2 எவ்வளவு? 128 + 1 எவ்வளவு? 129. சோ அடுத்து அப்ப எதால பெருக்குவோம்? 3ஆல பெருக்கணும் சரியாங்க. சோ 129 3ஆல பெருக்கணுமாக்க எவ்வளவு வரும்? 9 3 27 மிச்சம் 2 23 6 6 2 எவ்வளவு? 8 3. 387 + 1 எவ்வளவு வரும்? 388 வரணுமா? எவ்வளவு வரணும்? 388 வரணும் சரியாங்க. சோ 388 வரணும். ஆனா இங்க ஆன்சர் எவ்வளவு இருக்கு? 356 தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 356 தான் இருக்கு. சோ அப்ப மாறுபட்டது எதுங்க? இந்த 386 தான் மாறுபட்டது. சோ ஆன்சர் டி. அடுத்த क्वेश्चन. ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அதன் அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு எனில் அதன் உயரம் சரியாங்க. ஒரு சாதாரணமா சொன்னாலே ஒரு முக்கோணத்தோட பரப்புன்னு எடுத்தாலே செங்கோண முக்கோணத்தோட பரப்பை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே கவனிங்க. செங்கோண முக்கோணம் எவ்வளவு? 90 டிகிரி அமையக்கூடியது என்னது? செங்கோண முக்கோணம் சொல்லுவோம் சரியாங்க. 90 டிகிரி அமையக்கூடியது ஒரு செங்கோண முக்கோணம் சொல்லுவோம் சரியாங்க. என்ன சொல்றாங்க? செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளவு? பரப்பளவு வந்து பார்த்தோம்னாக்கோ அதன் அடிப்பக்க அளவை விட 40 மடங்கு சரியாங்க. பரப்பளவு எப்படி இருக்குன்னா அதோட அடிப்பக்க அளவை விட எப்படி இருக்கணும்? 40 மடங்கா இருக்கணும் சரியாங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச்சா? ஆஃப் பிஹெச். ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு அதன் அடிப்பக்க அளவை விட எப்படி இருக்கணும்? 40 மடங்கா இருக்கணும். அடிப்பக்கம் என்பது எவ்வளவு? பி தானே. அடிப்பக்கம் பி. அதோட பரப்பளவு எப்படி இருக்குன்னா 40 பியா இருக்கும். பரப்பளவு எவ்வளவா இருக்கும்? 40 பியா இருக்கும். ஓகே ஸோ அப்ப இங்க எவ்வளவு பரப்பளவு? 40 பி. அதாவது பரப்பு சரியாங்க. பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிஹெச் சரியாங்க. ஸோ அப்போ ஆஃப் பிஹெச் என்ன சொல்லியிருக்காங்க? 40 மடங்கு சரியாங்க. அடிப்பக்க அளவு மாதிரி 40 மடங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பரப்பளவு சரியா. இப்போ கவனிங்க. அப்போ ஹைட்ஸ் மட்டும் தானே தேவை, அதாவது உயரம் தான் தேவை. அப்போ மிச்சத்தை ஃபுல்லாக அங்கிட்டு கொண்டு போயிட்டோமாக்கும் 40 பி சரியாங்க. இந்த 2 அங்கிட்டு போகிறப்ப எப்படி மாறிடும்? மேலே வந்துடும் சரியாங்க. பை பின்னு வரும். சுருக்குனா எவ்வளோ வரும்? 80 சென்டிமீட்டர். எவ்வளவு? 80 சென்டிமீட்டர். எங்க இருக்கு ஆப்ஷன்? ஆன்சர் ஏ சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டுங்க. அடிப்பக்கத்தை மாதிரி 40 மடங்கு இருக்கும் பரப்பளவு சரியா. அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு 40 பின்னு எடுத்தோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர், அதன் சுற்றளவு 206 மீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் பரப்பு சரியாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் சரியாங்க. அதாவது சமன்பாடை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட சொல்லலாம். இப்போ கவனிங்க. நீளம் எது எடுப்போம்? எல்னு எடுப்போமா? ஸோ அதே மாதிரி அகலம் என்பது என்னது? பி. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 23ன்னு சொல்லிட்டாங்க சரிங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 23. எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 23. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு சரியா. சுற்றளவு என்பது எவ்வளவுங்க? 2 × L + B சரியாங்க. 2 × L + B தானே சுற்றளவு. அது எவ்வளவுன்னு சொல்றாங்க? 206ன்னு சொல்லி சொல்றாங்க சரியாங்க. அப்ப L + B என்ன வரும்? அப்படியே அதில் பாதியா குறைச்சமா இருக்கும். 103 வருமா? 103 வரும். சொல்ல புரியுதாங்க? சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 × L + B சரியாங்க. ஸோ 2 × L + B எவ்வளவு? 206ன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ L + B என்ன வரும்? 103. ஓகே ஸோ L + B 103. ஸோ பிரதிகள் முறையில் நம்ம என்ன செஞ்சலாம்? டேரெக்டாக கூட்டி ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேவா? கூட்டமாக்கும் -p + p கேன்சல் ஆகிடும். அப்போ 2L ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 126 வருமா? அப்போ L ஈக்குவல் டு என்ன வரும்? 126/3 சரி 126/2 வரும். ஓகே ஸோ சுருக்கணமாக எவ்வளோ வருங்க? 63. ஸோ L எவ்வளோ வரும்? 63 வரும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பி கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும் சரியாங்க. ஸோ எல் வந்து 63னால பி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இப்போ இங்கே இதில் அப்ளை பண்ணுவோம். 63 + பி ஈக்குவல் டு எவ்வளவு? 103. அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 103 - 63 எவ்வளோங்க? 40. அகலம் எவ்வளவு? 40 சரியாங்க. அகலம் எவ்வளவு? 40. நீளம் எவ்வளவு? 63 சரியா. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? செவ்வகத்தின் பரப்பு சரியா. செவ்வகத்தோட பரப்பு கேட்டிருக்காங்க. பரப்புக்கான ஃபார்முலா என்னங்க? L × B அதாவது நீளம் × அகலம் தானே செவ்வகத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஃபார்முலா சரியா. ஸோ அப்போ என்ன செஞ்சிருவான்? 63 × 40 சரியா. 63 × 40. ஸோ பெருக்கணுமாக்கும் 3 12 மிச்சம் ஒரு 1 அரணாங்க 24 25 இது ஒரு சைவர். ஸோ 2520 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ இருக்கு? 2520 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரியாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. நீல அகலத்துக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்க போற L - B தெரியும். L + B என்ன சுற்றளவு ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருக்கோம். ரெண்டையும் பெருக்கணுமா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே ஆன்சர் பில இருக்கு. அடுத்த கொஸ்டின். ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளில் 12% ஓகே கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் சரிங்க. கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கவனிங்க.
ஸோ கூட்டு வட்டி தனி வட்டிக்கான 2 ஆண்டு வித்தியாசம் சரிங்க. 2 ஆண்டு வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்ன? P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் சரிங்க. P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் சரியா. ஸோ அப்போ என்ன வந்துடும் 5000 இன்ட்டு R எவ்வளோங்க 12 அப்போ 12/100 இன்ட்டு 12/100 ஏன்னா ஸ்கொயர் தானே R/100 ஸ்கொயர்னால அப்படியே டேரெக்டாக எடுத்திருக்கேன் சரியாங்க. இப்போ கவனிங்க 0 0 கேன்சல் இதுவும் கேன்சல் ஆயிரும் சரியாங்க. ஸோ அப்போ கீழே 2 வரும் இதையும் சுருக்கணுமாக்கு எவ்வளோங்க 6 சரியா. 12 எவ்வளவு 72 ஆன்சர் 72 ரூபா சரியாங்க. இந்த கொஸ்டின்ல யாரும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலன் 24 அந்த எண்களின் வித்தியாசம் 2 எண்ணில் அந்த எண்கள் முறையே சரியா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஆப்ஷன்ல இருந்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதுமே சின்ன நம்பர் தான் சரியாங்க. பெருக்குனா 24 வரணும். 2க்குள்ள நம்பருக்கு என்ன வரணுங்க வித்தியாசம் வந்து 2 வரணும் சரியாங்க. ஸோ அந்த மாதிரி எண்கள் பார்ப்போம். 2 4 பெருக்குனா அளவு 8 தான் வரும். அப்போ அந்த ஆன்சர் கிடையாது சரியா. 6 4 பெருக்குனா அளவு 24 ஆன்சர் கிடைச்சிருச்சு. 6ல இருந்து மைனஸ்க்கு வேணுமா 6 - 4 எவ்வளவு 2. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட். சொல்றது புரியுதா? மீப்பேவாவும் மீச்சிமாவும் பெருக்கணுமாக்கும் 24 வரணும். ஸோ டேரக்டாக ஆன்சர் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆன்சர் பி சரியாங்க. இதுல எல்லாம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அடுத்த கொஸ்டின் 105, 1001, 2436 எண்களை சரியாக மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் சரியாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே வந்து மீச்சிமா கண்டுபிடிக்கக்கூடிய சாரி மீப்பேவா கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் தான் சரியாங்க. மீப்பேவா கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ டேரக்டாக இதுக்கும் ஆன்சர் பார்த்துருவோம். ஓகே இப்போ கவனிங்க 105 சரியாங்க. முதல் 105 எதால் வகுப்படக்கூடிய நம்பர் சரியாங்க. 105 என்னது 5ஆல வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் சரிங்க. 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கு பார்த்தோம்னாக்க 5 இல்லை ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா என்ன 3ஆலே வகுப்படும். 1 + 5 எவ்வளவு 6 அதனால 3ஆலே வகுப்படும் சொல்லலாம் சரியாங்க. இப்போ கவனிங்க ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்காக போவோம். முதல்ல இந்த 6ன்னு எடுத்துமாக்க என்ன வரணுங்க 3 நம்பரையுமே 6 வகுக்கணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் 3 நம்பரும் எப்படி இருக்கணும் ரெட்டப்பட நம்பராக இருக்கும். ஏன்னா 6 ஒரு ரெட்டப்பட நம்பர். அப்போ வகுப்படக்கூடிய நம்பர் எப்படி தான் இருக்கணும் ரெட்டப்பட நம்பராக தான் இருக்கணும். ஸோ அதனால 105 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த ஏ ஆப்ஷன் கிடையாது. ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா மிச்சம் எல்லாமே ஒத்தப்பட நம்பராக தான் இருக்கு. இப்போ கவனிங்க அடுத்தது கவனிங்க 7 ஆன்சர் இருக்கிறதுனால அதை வச்சுறேன். ஓகேவா. இப்போ 3க்கு வருவோம். 3க்கான கண்டிஷன் என்னங்க என்னது கூடுதல் 3ஆல வகுப்படணும். அந்த எண்களோட கூடுதல் என்னது அந்த எண்களோட இலக்கங்களின் கூடுதல் என்ன செய்யணும் 3ஆல வகுப்படணும். இப்போ கவனிங்க 1 0 5 3 கூட்டினா எவ்வளோ வரும் 6 வருமா. 6 எதால வகுப்படும் 3ஆல வகுப்படும். அதனால 105 என்ன செய்யும் 3ஆல வகுப்படும். ஆனால் 1001 எடுங்க 1001 கூட்டினா எவ்வளோ வரும் 1 + 0 + 0 + 1 சரியா. கூட்டினா எவ்வளோதான் வரும் 2 3ஆல வகுப்படுமா வகுப்படாது. அப்ப என்னது இந்த நம்பர் 3ஆல வகுப்படாதனால கண்டிப்பா அந்த 3 நம்பரை 3 வகுக்காது. சொல்றது புரிஞ்சா. ஸோ ஒரு நம்பரை வகுக்கலனாலும் 3 நம்பரை என்ன செய்ய முடியாது வகுக்க முடியாது. ஏன்னா மீப்பேவா மாதிரி கான்செப்ட் தான் சரியாங்க. ஸோ அதனால இந்த நம்பர் 3ஆல வகுப்படாது. ஓகே அடுத்து 21 கண்டிப்பா எதால வகுப்படும் 3ஆல வகுப்படும் சரியாங்க. ஸோ அப்போ இதுல ஒரு நம்பர் 3ஆல வகுப்படலன்றப்ப கண்டிப்பா 21ஆலே அந்த நம்பர் என்ன செய்யாது வகுப்படாது. ஸோ அப்போ 21 ஆன்சர் கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ கண்டிப்பா என்னது 7 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் தான். இருந்தாலும் நான் சொல்றதுக்கு ஒவ்வொரு தான் சொல்லிட்டேன். ஸோ 105 சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் 15 × 7 எவ்வளவு 105 வரும். அது மாதிரி 1001 7ஆல வகுக்கலாம் சரியாங்க. 1001 என்ன செஞ்சிடலாம் 7ஆல வகுக்கலாம். 1 7 7 மிச்சம் 3 4 28 சரியாங்க. மிச்சம் 2 3 21 வரும் சரியாங்க. ஸோ டேரக்டா இப்படி சொல்லலாம். அதே மாதிரி இது என்னது 2436 என்ன செய்யலாம் 7ஆல வகுக்கலாம். ஸோ ஆன்சர் பி சரி ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் 2x = 3y = 4z எனில் exist y = z சரியாங்க. exist y = z. இப்போ கவனிங்க இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரெண்டாவது சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன் சரியாங்க. ஃபர்ஸ்ட் exist y எடுக்கணும் சரியாங்க. அப்போ 2x = 3y மட்டும் முதல் எடுத்துக்கிறோம் சரியாங்க. ஏன்னா exist y முதல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் y இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். x/y சரியாங்க. x/y = என்ன வந்துடும் 3/2 வரும். ஏன்னா இந்த 2 இங்க கீழே வந்துடும். ஓகே ஸோ அப்போ exist y என்ன வருங்க 3:2 வரும் சரியாங்க. ஸோ இதே மாதிரி இதுனா 3y 4z எடுப்போம். 3y = 4z சொல்லி எடுத்தோமாக்க என்ன வந்துடும் y/z சரியாங்க. y/z வந்துச்சாக்கும் இந்த 3 இங்க வந்துருமா. அப்ப 4/3 வரும். y z என்ன வரும் 4:3 வரும் சரியாங்க. y z எவ்வளவு வரும் 4:3 சொல்லி வரும் சரியாங்க. ஸோ இப்போ என்ன செஞ்சிருவோம் y z வந்து நீங்க கவனிங்க இங்க y 2ஆ இருக்கு இங்க y எவ்வளவா இருக்கு 4ஆ இருக்கு சரியாங்க. இங்க y 4ஆ இருக்கு. ஸோ என்ன செய்யணும் ரெண்டையுமே y என்ன செய்யணும் ஈக்குவல் பண்ணணும் சரியாங்க. ஸோ அதுக்கு நீங்க டேரக்டாவே பண்ணலாம். இந்த நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஃபார்முலா மாதிரி எழுதி செய்யறதை விட ரொம்ப ஈஸியாவே எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே அப்படியே என்ன செய்யலாம் 2ஆல பெருக்கிடுங்க 6:4 சொல்லி மாத்தல. ஏன்னா 2ஆல பெருக்கி இருக்கு ரெண்டையுமே விகிதத்தை ஒரே நம்பர் சரியாங்க. 2 விகிதத்தை ஒரே நம்பரால பெருக்கிறப்ப எந்த ஒரு சேஞ்சுமே வராது. ஓகே ஸோ 6:4 இப்போ இங்க y 4 இங்கே y 4 அப்ப டேரக்டாவே எடுத்துடலாம். exist y z = என்ன வரும் 6:4:3 வரும் சரியாங்க. 6:4:3 எங்க இருக்கு ஆப்ஷன் ஆன்சர் சி. ஓகே ஆன்சர் சி. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்னும் ஒரு சில என்ன செய்வாங்கன்னா ஷார்ட்டா என்ன செய்வாங்கன்னா
எக்ஸ் ஒய் இசட் சரியாங்க, எக்ஸ் ஒய் இசட். இந்த மாதிரி மூணையுமே ஈக்குவல்னு சொல்றப்ப சரியாங்க, இந்த மாதிரி மூணையுமே ஈக்குவல் சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க ஒய் இன்ட்டு இசட், ஒய் ஈக்குவல் என்ன செய்வாங்க எக்ஸ் இன்ட்டு இசட், இசட் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கவனிங்க என்ன இருக்கு ஒய் இன்ட்டு இசட்னு சொல்லுவாங்க. அதாவது அதை விட்டுட்டு மிச்சம் ரெண்டு நம்பரையும் பெருக்குது சரியாங்க, ஒய் இன்ட்டு இசட். இது என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு இசட்னு சொல்லலாம் சரியாங்க. அதே மாதிரி என்ன செய்யலாம் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லலாம். சொல்ற புரியுதா? அதாவது அந்த எழுத்தை விட்டுட்டு மற்ற இரண்டு எழுத்துக்களையும் பெருக்கினாலே அதுக்கான ஆன்சர் கிடைச்சிருன்றதை சொல்லுவாங்க. இப்போ கவனிங்க எக்ஸ் சரியாங்க ஒய் இசட்டையும் பெருக்கினா எவ்வளோ, அதாவது ஒய் ஈக்குவல் டு 3 இசட் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி எடுத்திருக்காங்க சரியாங்க. ஒய் 3 இசட் வந்து 4ன்னு சொல்லி எடுக்கலாம் சரியாங்க. 3 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் 12. ஓகே, ஸோ அதே மாதிரி கவனிங்க ஒய்க்கு என்ன வரும், ஒய்னா இதை மட்டும் விட்டுட்டுங்க எக்ஸ்னா 2 ஒய்னா இசட்னா எவ்வளவு 4 சரியாங்க. அப்போ 2 இன்ட்டு 4 சரியாங்க, 2 இன்ட்டு 4 எவ்வளவு 8 சரியா. அதே மாதிரி இசட்டுக்கு என்ன வரும் எக்ஸை ஒய்ஐ மட்டும் இருக்கும், என்னது 2 இன்ட்டு 3 எவ்வளவு 6. ஸோ அப்போ எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இசட் என்ன வரும்னு பார்த்தோமாக்கும் 12:8:6. அதை சுருக்கணமாக என்ன வருங்க 6:4:3 வரும். சொல்ற புரியுதா? ஸோ இந்த மாதிரி அதாவது வந்து ஷார்ட்டுக்கு வந்து இந்த லாஜிக் கிடையாதுங்க சரிங்க. ஷார்ட்கட்டுக்கு வந்து சில இடங்களில் லாஜிக் பார்த்து சொல்ல முடியாது. இந்த இடத்துல இது எப்படி சொல்லலாம்னா எக்ஸ்னா ஒய்யை இசட்டையும் பெருக்கலாம், ஒய்னா எக்ஸை இசட்டையும் பெருக்கணும், இசட்னா எக்ஸை ஒய்யும் பெருக்குற மாதிரி கான்செப்ட் எடுத்து ஆன்சர் செஞ்சாலும் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து லாஜிக்கை மீறி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம் சரியாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு, ஆன்சர் சி. ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். காலையில் இன்னைக்கு மினி டெஸ்ட் 27க்குரிய வினாக்கள் வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்குரிய தமிழ் மற்றும் கணிதத்துக்குரிய விடைகளை பார்த்துருப்பீங்க. வாங்க சயின்ஸ் வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம். லென்ஸ் ஒன்றின் திறன் -0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன? என்னங்க அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லென்ஸோட திறன் என்னங்க P = 1/5f. என்னங்க P = 1/5f. இதுவே கேட்கலாம் லென்ஸின் திறனின் அலகு என்ன அப்படின்னா லென்ஸின் திறனின் அலகு டயாப்டர். லென்ஸோட திறனின் அலகு என்னங்க டயாப்டர். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இதுதான் ஒரு குவிய தொலைவுக்கும் திறனுக்கும் இடையே உள்ள இது தொடர்பு என்னன்னா P = 1/5f. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க லென்ஸ் ஒன்றின் திறன் -0.5. நல்லா பார்த்துக்குங்க, மைனஸ்ல வந்துருச்சு. இதுலயே நீங்க ரெண்டு ஆன்சரை ஈஸியா கழட்டி விட்டுறலாம். ஏற்கனவே இது மரபியல் குறியீடு என்ன அப்படின்னா குழி லென்ஸா இருந்தா தான் மைனஸ். என்னங்க குழி லென்ஸா இருந்தா தான் மைனஸ், குவி லென்ஸா இருந்தா பிளஸ். சரிங்களாங்க, குவி லென்ஸா இருந்தா பிளஸ். அப்ப ரெண்டு இது அடியாயிரும். எது அடியாயிரும்? குவி லென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டும் அடியாயிருச்சு. அப்ப 2 50 அப்படின்றதான் பார்க்கணும். இன்னும் ஒண்ணு எப்பயுமே லென்ஸின் திறனை எதுல தான் சொல்லணும் அப்படின்னா மீட்டர்ல தான் சொல்லணும். கண்டிப்பா அதை மீட்டர்ல தான் சொல்லணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுவும் அடியாயிருச்சு. என்னதான் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா ஏ வந்துருச்சு. இல்லை அப்படின்னாலும் போட்டு பாருங்க. இப்ப பாருங்க 0.5 = 1/5f. சரிங்களா, 0.5 = 1/5f அப்படின்னா இங்கிட்டு கொண்டு வாங்க. எப்ப கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா f = 1/5.5. சரிங்களாங்க, அப்ப என்ன வரும் 0.2 தான் சார் வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 அப்படின்னா 0.5னா 10/5. அப்போ என்னையா வரும் 10/5னா 2. சரிங்களாங்க, 10/5 2 மீட்டர். சரிங்களா, அப்போ எப்போ இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அதுதான் நல்லா பார்த்துங்க. குழி லென்ஸாக இருந்தால் மைனஸ், குவி லென்ஸாக இருந்தால் ப்ளஸ். இது ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னா P = 1/5f. லென்ஸின் திறனின் அழகு கேட்டாங்கன்னா டயாப்டர் மறந்துடக்கூடாதுங்க. குவியா மட்டும் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் பொறுத்துக. சரிங்களாங்க, பொறுத்துக. பொட்டாசியம் குளோரைடு எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. எங்கெங்க பயன்படுகிறது? தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. 1 2 1க்கு என்னங்க 2. அடுத்து எப்சம் உப்பு மெக்னீசியம் சல்பேட் 7H2O. என்னங்க எப்சம் உப்பு அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் 7H2O. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா மலச்சிக்கலை தீர்க்க. என்னங்க மலச்சிக்கலை தீர்க்க. 2 1. காப்பர் சல்பைடு உப்பு. என்னங்க காப்பர் சல்பைடு உப்பு என்ன அப்படின்னா பூஞ்சை கொல்லி. என்னங்க பூஞ்சை கொல்லி. அப்ப 2 1 2க்கு அடுத்து 1 அதுக்கடுத்து 4. இந்த பூஞ்சை கொல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் சல்பேட் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. என்னங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தது தான் பூஞ்சை இது போட்டாஸ் கலவை அப்படின்வாங்க. இதுதான் என்ன அப்படின்னா போட்டாஸ் கலவை. என்னங்க
காப்பர் சல்பேட்டும் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்ததுதான் போட்டாக்ஸ் கலவை. அந்த போட்டாக்ஸ் கலவை தான் எங்க பயன்படுகிறது அப்படின்னா பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. மறந்துடக்கூடாங்க. அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நீற்று சுண்ணாம்பு. எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா வெள்ளை அடிக்க பயன்படுகிறது. பூஞ்சை கொல்லி அப்படின்னா போட்டாக்ஸ் கலவை, பூச்சிக்கொல்லி அப்படின்னா டிடிடி, சரிங்களாங்க. களைக்கொல்லி அப்படின்னா 2,4-T, எலிக்கொல்லி அப்படின்னா துத்தநாக பாஸ்பேட் ஆர்ஜனிக். அடிக்கடி கேட்கக்கூடியதுங்க, மறந்துடக்கூடாது. பூஞ்சை கொல்லி அப்படின்னா போட்டாஸ் கலவை. போட்டாஸ் கலவை எந்த ரெண்டு இணைஞ்சதுன்னா காப்பர் சல்பேட் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதுக்கடுத்து களைக்கொல்லி எதுனா 2,4-T. என்னங்க 2,4-T களைக்கொல்லி என்ன அப்படின்னா 2,4-T. அடுத்து பூச்சிக்கொல்லி அப்படின்னா டிடிடி மாலத்தியான். என்னங்க டிடிடி மாலத்தியான் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து எலிக்கொல்லி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எலிக்கொல்லினா துத்தநாக பாஸ்பேட் ஆர்ஜனிக். என்னங்க துத்தநாக பாஸ்பேட்டும் ஆர்ஜனிக்கும் சேர்ந்ததுதான் எலிக்கொல்லி, சரிங்களாங்க. துத்தநாக பாஸ்பேட் ஆர்ஜனிக். அப்ப 2, 1, 4, 3. என்னங்க 2, 1, 4, 3. பொட்டாசியம் நைட்ரைடு எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா பட்டாசு தயாரித்தல்ல பயன்படுகிறது, சரிங்களாங்க. 2, 1, 4, 3. நைட்ரைட் அப்படின்றது இருந்தாவே அது வெடிபொருள் தான், சரிங்களாங்க. நைட்ரேட் தான் என்ன, நைட்ரேட் எங்க பார்த்தாலும் என்ன பொருள் அப்படின்னா வெடிபொருள், சரிங்களா. அதுல பொட்டாசியம் நைட்ரைட். சரியான கூற்றை தேர்வு செய்க. அண்டணு வெளியேற்றத்துக்கு பிறகு கிராபியன் பாலிக்கில் உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. என்னங்க கிராபியன் பாலிக்கில் உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. கிராபியன் பாலிக்கில் உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது. ரெண்டுமே சரிதாங்க. 1, 2 சரிதான், சரிங்களாங்க. ரெண்டுமே சரி. கார்பஸ் லூட்டியம், இந்த கிராபியன் பாலிக்கில் உடைய சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். என்னங்க அடிக்கடி கேட்பாங்க ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது ஒரு நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய கிராபியன் பாலிக்கல் அப்படின்றது சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் ஈஸ்ட்ரோஜன். இது பெண்களுக்கு 2ஆம் நிலை பால் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது. ஒரு பெண்கள் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு 2ஆம் நிலை பால் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது. அடுத்து கார்பஸ் லூட்டியம் சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிக்கு பேரு என்ன அப்படின்னா புரோசெஸ்ட்ரான். இது என்னங்க புரோசெஸ்ட்ரான். இது என்ன அப்படின்னா புரோசெஸ்ட்ரான். இதுதான் முக்கியமானதுங்க. கருவுறுதலுக்கு கருப்பையை இது அதாவது இது என்னது அண்ட முதிர்ச்சி அடைதலுக்கு, அண்டம் முதிர்ச்சி அடைதலை தூண்டக்கூடியது எது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன், சரிங்களாங்க. இந்த புரோசெஸ்ட்ரான் அப்படின்னா கருப்பை கரு அப்படின்னு வந்துட்டாவே நீங்க எதை போடணும் அப்படின்னா இந்த புரோசெஸ்ட்ரான் தான் போடணும். கருப்பையை கருவுறுதல் தயார்படுத்தக்கூடியது, கருவுறுதலுக்கு கருப்பையை தயார் செய்யக்கூடியது இது. தாய்சேய் இணைப்பு திசையை பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த புரோசெஸ்ட்ரான். மாதவிடாய் நிலையை சீராக பராமரிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாலும் இந்த புரோசெஸ்ட்ரான். மறந்துடக்கூடாதுங்க. இதுல எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னா 18 கார்பன். இந்த புரோசெஸ்ட்ரான்ல எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னா 21 கார்பன், சரிங்களாங்க. 21 கார்பன். இது போக இன்னொரு பெண் இனப்பெருக்க ஹார்மோன்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இனப்பெருக்க ஹார்மோன் தான், பெண் இனப்பெருக்க ஹார்மோன். இதுவும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன் தான். இன்னொன்று ரிலாக்சின் இருக்கு, அது மகப்பேறு நிகழ்ச்சியை துரிதப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ். என்னங்க பெண் இனப்பெருக்க ஹார்மோன். இன்னொன்று என்னது அப்படின்னா மகப்பேறு நிகழ்ச்சியை துரிதப்படுத்தக்கூடிய ரிலாக்சின் அப்படின்ற ஹார்மோனும் இருக்கு. அப்போ கூற்று 1, 2 சரி, சரிங்களாங்க. சூடாமோனஸ் என்னும் மரபியல் பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா யாருங்க ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. யாருங்க ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாருங்க ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சூடாமோனஸுக்கு அசகாய பூச்சி. என்னங்க அசகாய பூச்சி, அசகாய பூச்சி, சூப்பர் பக். என்னங்க சூப்பர் பக், சூப்பர் பக் என அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த சூடாமோனஸ். இந்த சூடாமோனஸ் என்னது அப்படின்னா அதாவது அமோனியாவே வெளியேற்றக்கூடியது. என்னங்க அமோனியாவே வெளியேற்றும் பாக்டீரியம் எது அப்படின்னா சூடாமோனஸ். அமோனியாவே வெளியேற்றும் பாக்டீரியம், அமோனியாவே வெளியேற்றும் பாக்டீரியம் எது அப்படின்னா சூடாமோனஸ், சரிங்களா. இந்த சூடாமோனஸோட மிக முக்கியமான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எண்ணெய் கசிவுகளை அகற்றுதல். பென்சின், டொலிவின் போன்ற ஹைட்ரோ கார்பன்களை சிதைத்து எண்ணெய் கசிவை அகற்றுதல். பென்சின், டொலிவின் போன்ற எண்ணெய் கசிவுகளை அகற்றுறதுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னா இந்த சூடாமோனஸ் பாக்டீரியா பயன்படுகிறது. மறந்துடக்கூடாதுங்க. அசகாய பூச்சி, சூப்பர் பக், அமோனியாவை வெளியேற்ற பயன்படுகிறது. இந்த அயான் வில்மட் அப்படின்றவர் யார் அப்படின்னா செயற்கை முறையில் டாலி அப்படின்ற
செம்பரி ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர். டாலி அப்படின்ற செம்பரி ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அயான் பெல்மோட். சரிங்களாங்க, செம்பரி ஆட்டுக்குட்டி. இது எப்போ இறந்துச்சுன்னு கூட இப்போ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 2003 நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு இந்த டாலி என்ற செம்பரி ஆட்டுக்குட்டி இறந்தது. கிட்டத்தட்ட 96லேயோ 97லேயோ பண்ணுவாங்க. செயற்கை முறையில் ஆர்டிஃபிஷியலாக குளோனிங் முறையில் உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த டாலி என்ற செம்பரி ஆட்டுக்குட்டி ஒரு 7 வருஷம் கழிச்சு 2003 இறந்துரும். சரிங்களாங்க, அங்கே அடுத்த கொஸ்டின் போகலாம். எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனமால் ஆனது? என்னங்க, எந்த ஜீனமால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தாங்க. எய்ட்ஸ் நோய் முதல்ல வைரஸ் நோயா வைரஸா பாக்டீரியா டிசீஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க எய்ட்ஸ் வைரஸ் அப்படின்ட்டாங்க. வைரஸா இருந்தால் மரபு பொருள் என்னவா இருக்கலாம்? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். என்னங்க, டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஆனால் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரபு பொருள் ஒன்றே ஒன்று தான். என்னங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ மட்டும்தான். என்னங்க, டிஎன்ஏ மட்டும்தான் பாக்டீரியாவில் மரபு பொருள். ஆனால் வைரஸில் வந்து ரெண்டுமே இருக்கலாம். பர்டிகுலராக எய்ட்ஸில் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ. என்னங்க, டிஎன்ஏவா ஆர்என்ஏவான்னு கேட்டால் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏன்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட். சரிங்களாங்க. எய்ட்ஸ் நோயை கண்டறியும் சோதனை என்னங்க? எலைஷா சோதனை. எலைஷா சோதனை கண்டறியும் சோதனை என்ன சோதனை அப்படின்னா எலைஷா சோதனை. சரிங்களாங்க. உறுதிப்படுத்தும் சோதனை என்ன அப்படின்னா வெஸ்டான் பிளாட். என்னங்க, வெஸ்டான் பிளாட் சோதனை. வெஸ்டான் பிளாட் சோதனை தான் உறுதிப்படுத்தும் சோதனை. உறுதிப்படுத்தும் சோதனை. சரிங்களாங்க. அடுத்து எய்ட்ஸ் நோய்க்கான வாழ்நாள் மருந்தை அதிகரிக்க பயன்படக்கூடிய மருந்து 3 மருந்து இருக்குங்க. ஏஇஜட்டி அசிட்டோதயமிடின். என்னங்க, அசிட்டோதயமிடின். அசிட்டோதயமிடின் ஏஇஜட்டி அசிட்டோதயமிடின் எய்ட்ஸ் நோயின் வாழ்நாளை அதிகரிக்கக்கூடியது. சிடோவிடின் சிடோவிடின் சைக்ளோவேர். என்னங்க, சிடோவிடின் சைக்ளோவேர் அப்படின்றது எய்ட்ஸ் நோயினுடைய வாழ்நாளை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். சைக்ளோவேர். சரிங்களா, 3 மருந்து. சரிங்களாங்க. அப்போ எய்ட்ஸ் நோய் அதெல்லாம் பார்த்துங்க. இதுக்கு எய்ட்ஸ் நோயை முதலில் பிரித்தறிந்தவர் யார் அப்படின்னா லுக் மாண்டிகினியர். யாருங்க? லுக் மாண்டிகினியர் அப்படின்றவர் தான் பிரிச்சிருப்பார், பிரித்தெடுத்திருப்பார். எய்ட்ஸ் நோய்க்கான கிருமியை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா லுக் மாண்டிகினியர். சரிங்களாங்க. டிஎன்ஏ மூலக்கூறினுடைய விட்டம் கேட்கலாங்க. டிஎன்ஏ மூலக்கூறினுடைய விட்டம் எவ்வளவு அப்படின்னா 20 ஆங்ஸ்டாம். என்னங்க, 20 ஆங்ஸ்டாம். டிஎன்ஏ அப்படின்னா இரட்டை சுருள். டிஎன்ஏ அப்படின்னா இரட்டை சுருள். சரிங்களாங்க. டிஎன்ஏனா இரட்டை சுருள். ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னங்க, ஒற்றை சுருள். ஆர்என்ஏனா ஒற்றை சுருள். சரிங்களா, ஆர்என்ஏ அப்படின்னா ஒற்றை சுருள். சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து குரோமோசோம். குரோமோசோமை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வால்டேயர். யாருங்க? குரோமோசோமை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வால்டேயர். சரிங்களா. குரோமோசோமை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வால்டேயர். குரோமோசோம்கள் ஜீன்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பிரிட்ஜஸ். யாருங்க? குரோமோசோம்கள் ஜீன்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பிரிட்ஜஸ். சரிங்களா. மனிதனில் எத்தனை சோடி குரோமோசோம் இருக்கும்னா 23 சோடி குரோமோசோம் இருக்கும். 22 வந்து ஆட்டோசோம், 23வது தான் பால் குரோமோசோம். இதில் ஆண்களாக இருந்தால் XY, பெண்களாக இருந்தால் XX. சரிங்களாங்க, XX. சரிங்களா. இந்த குரோமோசோம் அதுக்கடுத்து என்ன கேட்கலாம்? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஜீன், ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு. ஜீன்கள் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜோகன்சன். யாருங்க? ஜோகன்சன் என்பவர் தான் ஜீன்கள் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் முதலில் ஜோகன்சன். யாருங்க? ஜோகன்சன். அடுத்து இந்த குரோமோசோம்கள் ஜீன்கள் அமைந்துள்ள குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்துள்ள இடத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்பாங்க. குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்துள்ள இடத்திற்கு லோக்கஸ் அல்லது தமிழில் பார்த்தீங்கன்னா நிலைப்புள்ளி அப்படின்னு பெயருங்க. லோக்கஸ் அல்லது நிலைப்புள்ளி என்று பெயர். குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்துள்ள இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா லோக்கஸ் அல்லது நிலைப்புள்ளி. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு அடிக்கடி கேட்பாங்க. ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு யாரு அப்படின்னா பீடில் பாட்டம். யாருங்க? பீடில் பாட்டம். ஒரு ஜீன் ஒரு நொதி கோட்பாடு யாரு அப்படின்னா பிடில் பாட்டம். சரிங்களா. அதுவும் அடிக்கடி கேட்பாங்க, மறந்துடாதீங்க. குரோமோசோம் அப்படின்னா 23 சோடி குரோமோசோம் மனிதர்கள் இருக்கும். இந்த ஆண்கள்கிட்ட இருக்க எக்ஸும் பெண்கள்கிட்ட இருக்க எக்ஸும் இணைஞ்சா இது என்ன குழந்தை அப்படின்னா பெண் குழந்தை. என்னங்க? பெண் குழந்தை. ஆண்கள்கிட்ட இருக்க ஒய்யும் பெண்கள்கிட்ட இருக்க எக்ஸும் இணைஞ்சா என்ன குழந்தை அப்படின்னா ஆண் குழந்தை. சரிங்களாங்க, ஆண் குழந்தை.
22 காரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? சரிங்களாங்க, 22 காரட்டின் தங்கத்தின் சதவீதம். தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா காரட். என்னங்க, தங்கத்தின் தூய்மை எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னா காரட். தங்கத்தின் தூய்மை அளவிடப்படக்கூடியது எது அப்படின்னா காரட். சரிங்களா, தங்கத்தில் எத்தனைன்னா 22% தங்கமும் 2 வந்து எதுவும் இருக்கும் அப்படின்னா காப்பரும் இருக்கும். 2 வந்து காப்பரும் இருக்கும். தங்கத்தின் தூய்மை காரட். வைரத்தின் எடையையும் புது புக்கில் கொடுத்துருக்காங்க. வைரத்தின் எடையை பற்றி விவரிக்கக்கூடியது எது அப்படின்னாலும் காரட் தான். வைரத்தின் எடையை பற்றி விவரிக்கக்கூடியது. சரிங்களாங்க, வைரத்தினுடைய மாறுநிலை கோணம் இது ஒளிவிலகல் எண் கேட்கலாங்க. வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னா 2.41. அடிக்கடி கேட்குறாங்க. வைரத்தினுடைய ஒளிவிலகல் என்ன? ஒளிவிலகல் எண் என்னன்னா 2.41. அப்போ இதில் எத்தனை % இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 22 கொடுத்துருக்குறாங்க. கீழே எப்பயுமே ஸ்டாண்டர்டாக எவ்வளோ வச்சுக்கோங்கன்னா 24 வச்சுக்கோங்க. மேலே இன்ட்டு 100 எவ்வளோ கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுருங்க. 22. இப்போ அடிச்சு கொடுங்க. 11 2 22, 12 2 24. இதை அடிங்க. 50 2 100, 6 2 12. இதை அடிங்க பழையபடி. 25 2 50, 32 6. அப்போ 11 × 25 275/3. அப்போ 93 27, 1 3 3, மிச்சம் 2, 6 3 18. அப்போ 91.67. 6 3 18, மிச்சம் 6 7 கரெக்டாக வருங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91.67. 22 இருந்தா. இதே இது 18 இருந்தா 75 வருங்க. இதே இது 18 கேட்குறாங்க அப்படின்னா பாருங்க. 24 18 × 100 என்னங்க வரும்? அடிங்க. 4 24, 3 18, 25 நாங்க 100. அப்போ 3 × 2 75. இது எவ்வளவுக்குன்னா 18%. 18 கேரட் தங்கம் அப்படின்னா 75. இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. ஒன்று 22 கேட்குறாங்க அல்லது 18 கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கங்க. கீழே எப்பயுமே சேம் 24 × 100. சரிங்களாயா? தவறான சோடியை கண்டறிய. பாருங்க, தவறான சோடியை கண்டறிய. ஒன்று அல்புமீன். எங்க அல்புமீன் எதுக்குள்ள இருக்கும்? மீன்னா எதுக்குள்ளயா இருக்கும்? நீருக்குள்ள இருக்கும். அல்புமீன் நீர் சமநிலை ரைட்டு தான். குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல் ரைட்டு தான். பைப்ரினோஜன் ரத்தம் உறைதல் ரைட்டு தான். சரிங்களாங்க. பிளாஸ்மா என்னங்க? திட ஊடகம் கிடையாது. என்னங்க? பிளாஸ்மா வந்து திட ஊடகம் கிடையாது. இது என்ன அப்படின்னா திரவ ஊடகம். என்னங்க? திரவ ஊடகம் தான் ரைட்டு. சரிங்களா? அப்போ அல்புமின் என்ன அப்படின்னா நீர் சமநிலை. இதனுடைய இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா ரத்தத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடியது. என்னங்க? ரத்தத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை சீராக ஊடுகலப்பு அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடியது எது அப்படின்னா அல்புமின். சரிங்களாங்க? அல்புமின். ரத்தத்தோட pH எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 7.35 to 7.45. 7.35 to 7.45. குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல். அப்புறம் இது என்னங்க அப்படின்னா கொழுப்பு ஸ்டீராய்டுகளை இடமாற்றம் செய்யக்கூடியது. கொழுப்புகள் ஸ்டீராய்டுகளை இடமாற்றம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இதுதாங்க. இந்த பைப்ரினோஜன் புரோத்ராம்பின் என்ன அப்படின்னா ரத்தம் உறைதல். புரோத்ராம்பின் இன்னொன்று என்ன அப்படின்னா புரோத்ராம்பின் வந்து ரத்தம் உறைதல். புரோத்ராம்பின் என்ன அப்படின்னா ரத்தம் உறைதல். இது மூணு என்ன அப்படின்னா பிளாஸ்மா புரோட்டீன். என்னங்க? பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன். இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா புரோட்டீன். பிளாஸ்மா புரோட்டீனில் இருக்கக்கூடியது. ஒன்று மறந்துடக்கூடாதுங்க. அல்புமின் அப்படின்னா நீர் சமநிலை ரத்தத்தின் ஊடுகலப்பு. குளோபுலின் அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றல், கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டுகளை இடமாற்றம் செய்வது. பைப்ரினோஜன் புரோத்ராம்பின்னா ரத்தம் உறைதல். பிளாஸ்மா ஒரு திரவ ஊடகங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு தேவையான என்சைம் புரோட்டீனா பைப்ரினோஜன், விட்டமின் அப்படின்னா கே, பைலோகுயினேன், தனிமம் எது அப்படின்னா கால்சியம். மறந்துடக்கூடாதுங்க. அடிக்கடி கேட்குறாங்க. கொழுப்புனா செபாலின். ரத்தம் உறைதலுக்கு தேவையான என்சைம் அல்லது புரோட்டீனா பைப்ரினோஜன் புரோத்ராம்பின், விட்டமின்னா கே, பைலோகுயினேன். அதுக்கடுத்து கேட்டாங்க அப்படின்னா தனிமம் எது அப்படின்னா கால்சியம், கொழுப்பு எதுன்னு கேட்டால் செபாலின். இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள்ல ஒன்று. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவு சங்கிலி எது? உணவு சங்கிலி அப்படின்னா நேரடியாக ஒன்றா அடித்து சாப்பிடணும். வரிசையாக போகணுங்க. இப்போ புல்லை வந்து மானு தின்னும். சரிங்களா? புல்லை வந்து மானு தின்னும். மானை வந்து நரி திங்குமா? நரி, புலி. சரிங்களா? இதெல்லாம் வரிசைப்படி இல்லைங்க. வரிசையாக போகணும். எப்பயுமே வந்து நேரு விதத்தில் போகணும். இப்போ பாருங்கள், புல் இருக்குது. புல்லை எது சாப்பிடும் அப்படின்னா வெட்டிக்கிளி சாப்பிடும். வெட்டிக்கிளியை எது சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவளை. தவளையை எது சாப்பிடும் அப்படின்னா பாம்பு. பாம்பை எது சாப்பிடும் அப்படின்னா கழுகு. இது தாங்க கரெக்டானது. ஒரு உணவு சங்கிலியில் வரிசையாக 1 by 1
நேரடியா அதாவது என்ன சொல்றது, நேர் வீதத்துல போகணும். வரிசையா அதை இது சாப்பிடணும், இதை அது சாப்பிடணும். மாறி மாறி போச்சுன்னா அது உணவு சங்கிலி கிடையாது. பல்வேறு உணவு சங்கிலிகள் சேர்ந்ததான் இது கேட்பாங்கயா. பல்வேறு இது உணவு வலை, உணவு சங்கிலி. இந்த பல்வேறு உணவு சங்கிலி சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா உணவு வலை அப்படின்வாங்க. என்னங்க, உணவு வலை. இது வரிசையா பாருங்க, எது சாப்பிடும் அப்படின்றதான் வரிசையா போகணும். சரிங்களா? முதல்நிலை உற்பத்தியாளர்கள், இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஊனுண்ணிகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊனுண்ணிகள் அப்படின்னு வரிசையா போகணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்று காலையில் நடைபெற்ற மினி டெஸ்ட் 27க்குரிய வினாக்கள் வினாக்களுக்குரிய விடைகள் தமிழ் பார்த்துருப்பீங்க, கணிதம் பார்த்துருப்பீங்க, அறிவியல் பார்த்துருப்பீங்க. வாங்க சமூக அறிவியல் பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 39. மொழி அடிப்படையில் இந்தியா எப்பொழுது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது? எப்பொழுதுங்கய்யா? எப்பொழுது பிரிக்கப்பட்டது அப்படின்னா 1956. எத்தனை மாநிலங்கள் அப்போ இருக்கும் அப்படின்னா 14 மாநிலங்கள்யா. எத்தனை மாநிலங்கள்? 14 மாநிலங்கள். முதல் மாநிலம் மொழிவாரி மாநிலமாக எது பிரிக்கப்பட்டது அப்படின்னா எதுங்க? ஆந்திர பிரதேசம். எதுங்க? ஆந்திர பிரதேசம். சரிங்களாங்க? ஆந்திர பிரதேசம் தான் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? அங்க அடுத்த கொஸ்டின் போலாம். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனை அப்படின்னா எத்தனை மொழிகள்ங்க? 22 மொழிகள். எத்தனை மொழிகள்ங்க? 22 மொழிகள். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா 22 மொழிகள். இதனை சேர்த்து 24 மொழிகளுக்கு இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை தவிர்த்து இன்னும் 2 மொழிகள் சேர்த்து 24 மொழிகள் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது எத்தனை மொழிகள் இருந்துச்சு அப்படின்னா 14 மொழிகள். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா 14 மொழிகள். 21வது சட்ட திருத்தம். சரிங்களாங்க? 21வது சட்ட திருத்தத்துல எந்த மொழி சேர்க்கப்பட்டது அப்படின்னா சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 21வது சட்ட திருத்தத்தின்படி எந்த மொழி சேர்க்கப்பட்டது அப்படின்னா சிந்தி மொழி. அடுத்து 71வது சட்ட திருத்தத்தின்படி எது சேர்க்கப்பட்டது அப்படின்னா கொங்கினி, மணிப்புரி, நேபாளி. என்னங்க? கொங்கினி, மணிப்புரி, நேபாளி 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அடுத்து 21, 71, 92வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு 4 மொழிகள் சேர்ந்திருப்பாங்க. போடோ, என்னங்க? போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி அப்படின்னு ஒரு 4 மொழிகளை சேர்த்திருப்பாங்க. மைதிலி, சாந்திலி. இப்போ கூட்டி பாருங்க, 22 மொழிகள் வந்துடும். முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னா 14 மொழிகள். 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது எது அப்படின்னா சிந்தி மொழி. 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கினி, மணிப்புரி, நேபாளி. 92வது சட்ட திருத்தத்தின்படி போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. அப்போ பாருங்க, இது ஒரு 3, 4, 4, 4, 8. 14ஓட 8 கூட்டினீங்கன்னா எத்தனை மொழிகள் வந்துருங்க? 22 மொழிகள் வந்துடும். சரிங்களாங்க? இந்த மொழிகள் எத்தனாவது அட்டவணையில் இருக்கு அப்படின்னா 8வது அட்டவணைகள். எந்த அட்டவணை அப்படின்னா 8வது அட்டவணை. 12 அட்டவணையில் எத்தனாவது அட்டவணை அப்படின்னா 8வது அட்டவணையில் மொழிகள் இருக்கு. அதுவே கொஸ்டினா வரும். சரிங்களாங்க? அடுத்த கொஸ்டின் போலாம். தேசிய சிறிதொழில் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இது டைரக்ட் கொஸ்டின் தாங்க. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1955. 1955. வேற 1955 என்னங்க இருக்கு? குடியுரிமை சட்டம். என்னங்க? குடியுரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா 1955. குடியுரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா 1955. சரிங்களாங்க? 1950 எப்போ அப்படின்னா திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1950 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. திட்டக்குழு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1950 மார்ச் 12. சரிங்களா? இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? பொருளாதார முன்னேற்றம், தேசிய வருவாயை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். என்னங்க? பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் தாங்க சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த திட்டமிடுதல் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி, ரஷ்யாவில் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள்னா அங்கே 7 ஆண்டு திட்டங்கள் தான் அங்கே ரஷ்யாவில். அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். சோவியத் ரஷ்யாவை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். அங்கே 7 ஆண்டு திட்டங்கள், இங்கே 5 ஆண்டு திட்டங்கள். சரிங்களாங்க? கீழ்கண்டவற்றில் எவை களப்பிரர்கள் பற்றி அறிய உதவும் மூலங்கள்? என்னென்னங்க? தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கழகம், பெரிய புராணம், வேள்விக்குடி பட்டயம் எல்லாமே தாங்க
என்னதுங்க எல்லாமே தான் சரிங்களாங்க எல்லாமே அனைத்தும் சரிதான் களப்பிரர்கள் காலம் தான் என்ன காலம் இருண்ட காலம் தமிழகத்துல வந்து இருண்ட காலம் என அழைக்கக்கூடியது யாருடைய காலம் அப்படின்னா களப்பிரர்கள் காலம் தாங்க இருண்ட காலம் என அழைக்கக்கூடியது களப்பிரர்கள் காலம் சரிங்களா இந்த யாப்பெருங்கழகம் தமிழ்ல அடிக்கடி கேட்பாங்க யார் எழுதியது அப்படின்னா அமிர்த சாகரர் யாருங்க அமிர்த சாகரர் எழுதியது என்ன அப்படின்னா யாப்பெரும் கழகம் யாப்பெரும் காரிகை என்னங்க யாப்பெரும் காரிகை எல்லாம் எழுதினவர் யார் அப்படின்னா இந்த அமிர்த சாகரர் பெரிய புராணம் என்னங்க பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார் சரிங்களாங்க சேக்கிலார் அடுத்த கொஸ்டின் போலாம் 44 வில்லியம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் கட்டப்பட்டது இதுவே கொஸ்டின் அவருங்க வில்லியம் கோட்டை எங்க கட்டப்பட்டது அப்படின்னா கல்கத்தாவில் கட்டப்பட்டது எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா 1702 சரிங்களாங்க பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் தொழிற்சாலையை ஏற்படுத்தினர் எந்த ஆண்டு ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 எப்பங்க 1610 சரிங்களா பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் தொழிற்சாலையை ஏற்படுத்திய ஆண்டு 3 வந்து பாருங்க 4 1674 அப்ப 2 3 4 1 ஆல்புகார்க் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது எப்ப அப்படின்னா 1503 இவர் தான் நீல நிற கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா எந்த ஆளுநர் அப்படின்னா நீல நிற கொள்கை சரிங்களாங்க நீல நிற கொள்கை யாருன்னா ஆல்புகார்க் யார் சொன்னா அப்படின்னா ஆல்புகார்க் சரிங்களாங்க 1503 அப்ப 2 3 4 1 அடுத்து பாமினி பேரரசுக்கு விஜயம் செய்த ரஷ்ய பயணி யாருங்க அதனியஸ் நிகேடின் யாருங்க அதனியஸ் நிகேடின் இது பொறுத்தவரையில எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு எந்த நாட்டு பயணிகள் அப்படின்னு கேட்கிறாங்க அடிக்கடி கேட்கிறாங்க இபன் பாதுஷா எந்த நாட்டு பயணிகள் அப்படின்னா மொரோக்கோ எந்த நாட்டு பயணிகள்ங்க மொரோக்கோ நாட்டு பயணி சரிங்களாங்க அடுத்து மார்க்கோ போலோ எந்த நாட்டு பயணி அப்படின்னா வெனிஸ் மார்க்கோ போலோவும் வெனிஸ் தான் நிக்கோலஸ் டி காண்டியும் எந்த நாட்டு பயணி தான் அப்படின்னா வெனிஸ் பாண்டி தான் சரிங்களாங்க வெனிஸ் நகர பயணி தான் சரிங்களா இதெல்லாம் அப்படியே பொறுத்துகளையே கேட்குறாங்க ஒரு பேரை கொடுத்துட்டு அவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து குருத்துவாரா பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களாங்க சரியானவற்றை தேர்வு செய்க கடவுளின் இல்லத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்னும் பொருள்படும் சீக்கிய புனித ஸ்தலம் குருத்துவாரா ஆகும் என்னங்க அப்ப அது சரிதான் சரிங்களாங்க முதல் குருத்துவாராவை குரு ராம் சிங் கட்டினார் தப்புங்க யாரு கட்டினது அப்படின்னா குரு ராம்தாஸ் யாருங்க குரு ராம்தாஸ் 4வது சீக்கிய குரு யாரு அப்படின்னா குரு ராம்தாஸ் இவர் தான் யாரு அப்படின்னா 4வது சீக்கிய குரு எங்க கட்டியிருப்பாரு அப்படின்னா பஞ்சாப்ல கட்டியிருப்பாரு என்னங்க குரு ராம்தாஸுங்க யாரு கட்டினது அப்படின்னா குரு ராம்தாஸ் எங்க கட்டியிருப்பாரு அப்படின்னா பஞ்சாப்ல இவர் எத்தனாவது சீக்கிய குரு அப்படின்னா 4வது சீக்கிய குரு என்னங்க 4வது சீக்கிய குரு பஞ்சாப்ல கட்டியிருப்பாரு அப்ப 2 வந்து தப்பு 3வது வாங்க சீக்கிய குருத்துவாரர்கள் சமய கொடியான நிஷான் சாஹிப்பை குருத்துவாருக்கு முன்புறம் வைக்க வேண்டும் சரிதாங்க இதுவும் சரி அப்ப 1 3 சரி 2 மட்டும் தவறுங்க மறந்துடாதீங்க முதல் குருத்துவாரை கட்டியவர் குரு ராம்தாஸ் 4வது சீக்கிய குரு எங்க கட்டினார்னா பஞ்சாப்ல கட்டினார் மகாராஜா ரஞ்சித் சிங்கை லாகூர் ஆளுநராக 1799 நியமித்தவர் யாருங்க நியமித்தவர் யார் அப்படின்னா சாமன் ஷா யாருங்க சாமன் ஷா இந்த ஜார்ஜ் பார்லோ எப்ப இந்தியாவினுடைய ஆளுநரா இருந்திருப்பாரு அப்படின்னா 1805 இருந்து 1807 சரிங்களா வேலூர் கழகம் எப்பங்க 1806 இது கூட கேட்கலாம் வேலூர் கழகத்தின் பொழுது யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பார்லோ சரிங்களாங்க ஜார்ஜ் பார்லோ இந்த மிண்டோ பிரபு என்ன அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எப்பங்க 1909 இதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்னங்க முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படின்றத முதல்ல எடுத்துரைத்தது எது அப்படின்னா இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான் சரிங்களாங்க மறந்துடக்கூடாது அடுத்து எந்த இரு தலைவர்கள் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு கரிஜன்களின் நிலையை எடுத்துரைத்தனர் அப்படின்னா இது டைரக்ட் கொஸ்டின் தாங்க யாருங்க டிஆர் அம்பேத்கரும் இந்தியாவினுடைய சட்ட மாமேதை யாரு அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசன் தமிழ்நாட்டு சார்பில் யார் போயிருப்பா அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் 2 பேரும் தாங்க அங்க கொண்டு போய் அந்த வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாடு எப்ப முதல் வட்டமேசை மாநாடு எப்பங்க 1930 முதல் வட்டமேசை மாநாட்டுல போய் எடுத்து வச்சிருப்பாங்க 2வது வட்டமேசை மாநாட்டுல யார் கலந்துக்குவாரு அப்படின்னா காந்தி 1930
31, 32ங்க. எல்லாமே எப்போ மாதம் எந்த மாதம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் நடந்துருக்கும். சரிங்களாங்க. அடுத்து கீழ்காணும் வாக்கியத்தில் தவறானதை கூறுக. என்னங்க தவறானதை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானதை கூறுக. சுபாஷ் சந்திர போஸ் பார்வர்ட் பிளாக் கட்சியை என்னும் கட்சியை தொடங்கினார். இது என்னங்க சரியானதான். சரிங்களா, சரியானதான். நடைப்பயணமாக அவர் இந்திய எல்லையை கடந்து காபூலை அடைந்தார். அதுவும் சரிதான். என்னங்க காபூல் அடைந்தார். அவர் ஹிட்லரின் உதவியாளரான ரபின் டாப்பை சந்திக்கவில்லை. பாருங்க இங்கதாங்க தப்பு. சந்தித்தார். என்னங்க சந்தித்தார், சந்திச்சிருப்பாரு, சந்திக்கவில்லைன்னு இருக்கு, சந்தித்தார். அப்ப 3 தவறு. அப்ப ஜப்பானின் பிரதம மந்திரி டோஜோ இவருக்கு அழைப்பு விடுத்தார். அதுவும் சரிதான். அப்ப எதுங்க 3 மட்டும் தவறு, 1, 2, 4 சரி. சரிங்களாங்க. பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். ஜெய்ஹிந்த் யாருடைய முழக்கம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸினுடைய முழக்கம். மறந்துடக்கூடாதுங்க. இந்திய தேசிய ராணுவத்தை இவர் எந்த வருஷம் நிறுவியிருப்பார் அப்படின்னா 1942 நிறுவியிருப்பார். அடுத்து 50 1940 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம் ஜின்னா முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் இல்லை எனவும் தனிநாடு தேவை எனவும் அறிவித்திருந்தார். என்னங்க ரெண்டுமே சரிதாங்க. என்னது ஜின்னா தான் தனது முகமது அலி ஜின்னா, யாருங்க முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் தனி நாடா வரணும் அப்படின்றதுக்கு காரணமா இருந்தவரே யாரு அப்படின்னா இந்த முகமது அலி ஜின்னா தாங்க. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. சரிங்களாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்படவுள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனம் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.